உன்னத உழவர். அவர்தான் கல்வி கண் திறந்த காமராஜர். அவர் தம் வாழ்க்கை நிகழ்வுகளை நாடகமாக காண்போமா? அன்னச்சத்திரம் 1000 நாட்டல் ஆலயம் 10000 நாட்டல் அன்னையாவினும் புண்ணியம் கோடி அங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்றான் பாரதி. பாரதியின் புதல்வன் நீ அரியணை ஏறினாய், 14000 பள்ளிகளை திறந்தாய். புத்தகம் ஏந்தும் பிள்ளைகளின் வயிற்றில் பசிக்கில்ல கூடாதென்று துடித்தார். பணம் இல்லை, பட்ஜெட் இல்லை. அதிகார வர்க்கம் முட்டுக்கட்டை போட்ட பொழுதும் என் பிள்ளைகள் படிக்க வேண்டும், அதற்கு பிச்சை எடுக்கவும் தயங்க மாட்டேன் என மேஜையை தட்டி நீ சொன்ன பொழுது அரசியல் நடுங்கியது, அகிலமே வியந்தது. அத்தகைய காமராஜரின் வாழ்வில் நடந்த நிகழ்வுகளை நாம் காண்போமா? காட்சி 1, முதலமைச்சர் அறை. ஐயா வணக்கம். இந்த வருஷத்துக்கான மருத்துவ படிப்பு விண்ணப்பங்கள் எல்லாம் சரிபார்க்கப்பட்டு தயாரா இருக்குங்க ஐயா. சரிப்பா, எல்லாரும் மார்க் பேசிஸ்ல கரெக்டா செலக்ட் ஆயிட்டாங்களா? யாராச்சும் தகுதியான ஏழை பிள்ளைங்க விடுபட்டுட கூடாதாகும், பாத்துக்கோங்க. அதெல்லாம் கரெக்டா இருக்காங்க ஐயா. இது நம்ம முதலமைச்சர் கோட்டா. இதுல ஒரு 10 பேரை நீங்க தான் தேர்வு செஞ்சு தரணும். இந்தாங்க கோப்புகள். இந்தப்பா, இந்த 10 பேருக்கு சீட்டு கொடுங்க. ஒரு நிமிஷம் ஐயா, இவங்க யாரும் பெரிய விஐபி வீட்டு பிள்ளைங்க மாதிரி தெரியலையே. ஒருவேளை இவங்க எல்லாம் உங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்களா, உங்க சொந்தக்காரங்களா? எனக்கு வேண்டப்பட்டவங்க தான்ப்பா, ஆனா என் சொந்தக்காரங்க இல்ல. இந்த தமிழ்நாட்டுல இருக்க அத்தனை ஏழை ஜனங்களும் என் சொந்தக்காரங்க தானே. புரியலங்க ஐயா, அப்புறம் எப்படி இவங்களை மட்டும் தேர்வு செஞ்சீங்க? நீங்க கொடுத்த விண்ணப்பத்துல எல்லாத்தையும் பார்த்தேன். அதுல மார்க்க மட்டும் நான் பார்க்கல. கடைசியா பெத்த தகப்ப கையெழுத்து போடுற இடம் இருக்கு, கவனிச்சிங்களா? ஆமாங்க ஐயா, நான் அந்த இடத்தை தான் முதல்ல பார்த்தேன். பெத்த தகப்பன் கையெழுத்து போடாம கைரேகை வச்சிருக்கான். அந்த படிக்காத பாமர மக்களுக்கு தான் தெரியும் படிப்பு எவ்வளவு முக்கியம்னு. தாம் பட்ட கஷ்டத்தை தாம் பிள்ளைங்க படக்கூடாதுன்னு கஷ்டப்பட்டு படிக்க வச்சு ஃபார்ம் அனுப்பிச்சிருக்காங்க. பாவம், அந்த ஏழை குடும்பத்துல இருந்து ஏதாவது ஒரு புள்ள படிச்சு பெரிய டாக்டர் ஆகட்டும்பா. சீட்டு கொடுங்க. உங்க மனசே தனிங்கய்யா. படிக்காத குடும்பத்துல ஒருத்தர் டாக்டர் ஆனாலும் அந்த குடும்பம் தலை நிமிரும் நீங்க யோசிச்சது. நீங்க நிஜமாவே கல்வி கண் திறந்த காமராசர் தான் ஐயா. காட்சி 2, ஊர் பொது விழாவில் காமராஜர் விருந்தினராக பங்கேற்கிறார். என்னப்பா, நிறுத்துப்பா. இந்த மாலை மரியாதைலாம் நமக்கு எதுக்குப்பா? சரிங்கய்யா, இந்தாங்கய்யா பணப்பை. பெரியவரே, இந்த பணப்பையை நீங்களே வச்சுக்கோங்க. எதுக்குய்யா பணத்தை திருப்பி தரீங்க? அந்த பிள்ளைகளை பாத்தீங்களா? தலையில ஒரு சொட்டு எண்ணெய் கூட இல்லாம எப்படி காஞ்சு போய் கிடக்குதுன்னு. பெத்தவங்க வறுமையில இருக்காங்க சரி, ஆனா பிள்ளைகளை எப்படி விடலாமா? இந்த பணத்தை எடுத்துட்டு போய் கடையில நல்ல தேங்காய் எண்ணெய் வாங்கிட்டு வந்து கொடுங்க. இப்பவே வாயா? ஆமா, இப்பவே தான். குழந்தைங்க முதல்ல லட்சணமா இருக்கணும், அப்புறம் தான் மத்தது எல்லாமே. சரிங்கய்யா, உங்களுக்கு இருக்கிற மனசு யாருக்குமே இல்லையா. நீங்க தமிழ்நாட்டோட தகப்பனையா. நான் இப்பவே போய் வாங்கிட்டு வரேன் ஐயா. இதிலிருந்து காமராஜர் குழந்தைகள் மீது எத்தகைய அன்பு கொண்டவர் என்பதை நாம் அறியலாம். இது ரொம்ப பழசா இருக்கே, நம்ம வேணா புதுசா ஏதாவது பார்ப்போமா? பார்த்துடுவோம். ஒரு முறை கிராமப்புறங்களில் சுற்றுப்பயணம் செய்தார். வருவதை காண்கிறார். அவர்களிடம் ஏன் பள்ளிக்கு செல்லவில்லை என கேட்கிறார். நாங்கள் பள்ளிக்கு சென்றால் எங்களுக்கு சாப்பாடு யார் போடுவாங்க என்று அந்த சிறுவர்கள் கேட்கின்றனர்.
இதனை கேட்ட காமராஜர் வருத்தமடைகிறார். அரசு பள்ளி விழா கொடியேற்றும் நிகழ்வில் காமராஜர் விருந்தினராக பங்கேற்கிறார். அங்கு மாணவன் ஒருவன் மயங்கி விழுகிறான். வறுமையின் காரணமாக உண்ணாமல் பள்ளிக்கு வந்ததை கண்டு வேதனை அடைகிறான். பின் மாணவனின் நலன் கருதி மதிய உணவு திட்டத்தை கொண்டு வருகிறார். ஒருமுறை காமராஜர் அமைச்சர்களோடு ஆலோசனையில் இருக்கிறார். அப்பொழுது அங்கு இரு சிறுவர்கள் பள்ளி கட்டணம் செலுத்த பண உதவி கேட்டு வருகின்றனர். இதனை கேட்ட காமராஜர் பண உதவி செய்து உதவுகிறார். இந்தியா பாகிஸ்தான் போர் 1965 முன்னடந்தது. பஞ்சாப் புனே எல்லையில் காமராஜர் வீர உரையாற்றுகிறார். அவ்வுரையை கேட்ட வீரர்கள் காலா காந்தி காலா காந்தி என கூவி மகிழ்கின்றனர். காமராசர் மறைந்ததும் அவர் வாழ்ந்த வீட்டை வீட்டு உரிமையாளர் எடுத்துக்கொண்டார். அவர் பயன்படுத்திய காரை அரசியல் கட்சி எடுத்துக்கொண்டது. அவரின் உடலை அக்னி எடுத்துக்கொண்டது. அவரின் பெயரை மட்டும் வரலாறு எடுத்துக்கொண்டது. அவரின் கொள்கைகளை மாணவிகளாகிய நாம் பின்பற்றுவோம். வாழ்க காமராசரின் புகழ்! வாழ்க